ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆனந்த் சொன்ன மாதிரி நம்ம கார்த்தி ஆனந்த் ஃப்ரெண்ட், அதாவது அந்த ரேஷ்மா அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு லேபர் அவங்க ஒய்ஃப் கூட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள உடனே ரஷ்மிகா வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்து ரஷ்மிகாவோட பிஏ மேடம், நேற்று ஒருத்தனை நம்ம வேலையை விட்டு தூக்கினோம் இல்லை, இப்போ அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னதும் சரி போய் அவனை வர சொல்லுங்கிற மாதிரி சொன்னதும் கார்த்தி சும்மா மாசா ஸ்டைலாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த பக்கம் ரஷ்மிகா பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி அவ்வளோ அழகாக ஸ்டைலாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன இது, ஒரு லேபர் தானே வரணும்னு சொன்னால் இவன் என்னன்னா 10 கம்பெனிக்கு முதலாளி மாதிரி இருக்கான், இவ்வளோ ஸ்டைலாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ரஷ்மிகா கார்த்தியை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அவங்க பேய் மேடம், நான் சொன்னேன் புது தொழிலாளி இவன் தான் அப்படின்னதும் என்னது இவன் லேபரா அப்படின்னு ரஷ்மிகா கேட்குறாங்க. ஆமாம் மேடம், இவர் தான் அப்படின்னதும் ரஷ்மிகா கன்சுமிட்டாம கார்த்தியை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி சரி, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தேன் அப்படின்னு கேட்டதும் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட அந்த ஃபேக்ட்ரியில தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, சரி இங்கே பாரு, ஒழுங்கா இங்கே வேலை பார்க்கணும், ஃபோன் பேசுறது அது இதுன்னு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேலையை விட்டு தூக்கிடுவேங்கிற மாதிரி சொன்னதும் சரி மேடம், வேலை பார்க்கத்தானே வந்திருக்கேன், வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் சரியா வேலையை பார்த்துட்றேன் அப்படின்னு கார்த்தி மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இவன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கானுங்கிற மாதிரி ரஷ்மிகாவுக்கு நம்ம கார்த்தி மேலே ஒரு ஈர்ப்பு வருது. இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி சூப்பராக அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே 1 மணி நேரம் வேலையை ஒரு 2 ஹவர்ஸ்க்காச்சும் எடுத்துட்டு போவாங்க. ஆனால் கார்த்தி 1 மணி வேலையை ஒரு 1/4 ஹவர்லேயே செஞ்சு முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரஷ்மிகா நோட் பண்ணுறாங்க. என்ன இவன் இவ்வளோ அழகா இவ்வளோ ஸ்டைலாக அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறான், இவன் வேலை செய்கிறத பார்த்தா இருந்து லேபரா இருந்திருப்பான் போல இருக்கேங்கிற மாதிரி ரஷ்மிகா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம், வந்ததுலேருந்து அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன் மேடம் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் இல்லை இல்லை, இங்கே பாரு, இவனை பார்க்கும்போது சத்தியம் எனக்கு லேபர் மாதிரி தோண இல்லை, இங்கே பாரு, கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய முதலாளியாக தான் இருக்கணும், இங்கே பாரு இவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான், எல்லா டீட்டெயில்ஸையும் விசாரி அப்படின்னு சொன்னதும் உடனே ரஷ்மிகாவோட பிஏ எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்குறாங்க கார்த்தியை. உடனே ரஷ்மிகாட்ட மேடம் அவர் வேற யாரும் இல்லை மேடம், அவர் உங்களோட மிகப்பெரிய முதலாளி அப்படின்னதும் ரஷ்மிகா அவங்க பிஏ கணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. யார் முன்னாடி யார் பெருமைப்படுத்தி பேசுறா, ஐயோ மேடம் நான் சொல்றதெல்லாம் உண்மை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் அபிராமியோட குரூப் ஆஃப் கம்பெனியோட வெப்சைட்டை காமிக்கிறாங்க. பார்த்தா கார்த்தி மிகப்பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து ரஷ்மிகா சம அதிர்ச்சி ஆகிறாங்க. அதானே பார்த்தேன், இவன் வார ஸ்டைல பார்த்து எனக்கு புரிஞ்சிருச்சு, இவன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா தான் இருப்பான்னு. ஆனா இவன் இவ்வளவு பெரிய குடும்பத்துல வாரிசா பிறந்துட்டு எதுக்காக நம்ம கம்பெனிக்கு லேபரா வந்திருக்கான், அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல, அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த்ல தம்பின்னு சொல்லுங்கிற மாதிரி சொன்னதும் ஆமா மேடம், ஆனந்த் சரோட தம்பி தான் இவரு அப்படின்றாங்க. சரி நான் இவனை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆனந்த மீட் பண்றதுக்காக வராங்க ரஷ்மிகா. ரஷ்மிகா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இங்க பாரு ஒரு தம்பி காத்து என்னோட ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கா, ஆமா இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டதும் இங்க பாரு, அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் உன்னோட ஃபேக்டரிக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு ஆனந்த் சொன்னதும் புரியலையே அப்படின்னு கேட்கறாங்க. உடனே கார்த்தியை பற்றி எல்லா விஷயத்தையுமே ஆனந்த் ரஷ்மிகாட்ட சொல்றாங்க. இதுக்கிட்ட ரஷ்மிகா அதிர்ச்சி ஆறாங்க. வாவ், இப்படி ஸ்மார்ட்டான போய் அவன், ஆமா ஆனா கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் பிரில்லியண்டா யோசிப்பான், நீ தான் அவனை இந்த சவால்ல தோற்கடிக்கிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னதும் கவலைப்படாத, கண்டிப்பா காட்டி இந்த சவால்ல தோத்துருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரஷ்மிகா அங்கிருந்து போனதும் ஆனந்த் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிக்கு வர முதலாளியா இருக்கான் அப்படின்னு நம்ம ரஷ்மிகாவுக்கு கார்த்தி மேல ஒரு காதல் வரும். அது மட்டும் இல்லாம கார்த்தி ரொம்ப ஸ்டைலா அழகா இருக்காங்க. ஸோ அதை பார்த்து ரஷ்மிகா மயங்கிடுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு